Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நம்மளுடைய சேனலுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஷார்ட்கட்ஸ் தான். இன்னைக்கும் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல ஒரு ஷார்ட்கட் கொடுக்க போறேன். இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் வந்து இன்டகிரேஷன்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல அது போக நிறைய அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அப்படி நிறைய இடங்களில் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதை ரொம்ப ஷார்ட்டாக செஞ்சுட்டோன்னா அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான டைம் கன்சம்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் சொல்ல போகிறேன். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு ஐஐடி ஜாமுக்கான நியூ பேட்ச் 1 ஜூலை ஆரம்பிக்கிறேன். 1 ஜூலை நியூ பேட்ச் ஐஐடி ஜாமுக்கு ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அது கூட சேர்ந்து கேட்டுக்கான கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதை போய் பார்த்துட்டு கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த 1 ஜூலை ஆரம்பிக்கக்கூடிய ஐஐடி ஜாமுக்கான நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கேட்டுக்கான கிளாஸஸும் இருக்குது, அது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். 1/x + 1 × x + 2 ஈக்குவல் டு, ஆக்சுவலாக நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா a/x + 1 + b/x + 2. இப்போ இந்த ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அது ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -1 வரும். சரியா? இப்போ இதில் இருக்கிறதுல அந்த x + 1 மட்டும் மறைச்சிக்கோங்க. மிச்சம் என்ன இருக்கு? 1/x + 2 இருக்கு. அப்போ 1/xக்கு -1 கொடுத்துக்கோங்க, x + 2. அப்போ a = என்னது? 1. இப்போ b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 0 போட்டுக்கோங்க. அப்போ x = என்னது? -2. அப்போ b = அந்த இதை மறைச்சிக்கோங்க, எதை 0 போட்டுக்கும்போது மறைச்சிக்கோங்க, மீதி உள்ளதை எழுதிக்கோங்க. 1/x + 1. xக்கு வேல்யூ எவ்வளவு? -2 + 1 = -1. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a/x + 1. a யோட வேல்யூ என்னது? 1. b/x + 2. b யோட வேல்யூ என்ன? -1. சரிதானா? b யோட வேல்யூ வந்து -1. சரியா? இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்போ இது அதுக்கு அடுத்த ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2x + 3/x + 1 × x + 3. சரியா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? a/x + 1 + b/x + 3. சரியா? இப்ப a யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது x + 1 = 0. அப்ப a என்ன வரும்? இதை மட்டும் மறைச்சிக்கோங்க, x + 1 மறைச்சிட்டீங்கன்னா மீதி 2x + 3/x + 3. இதுல xக்கு நம்ம என்ன போடணும்? xக்கு என்ன போடணும்? -1. அப்போ -2 + 3/-1 + 3 = 1/2 இவ்வளவு 1/2. சரியா? அடுத்தது நம்ம b யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x + 3 = 0 போட்டுக்கோங்க. அப்போ b என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட்டுட்டு அதை மட்டும் மறைச்சிக்கோங்க, மீதி உள்ளது 2x + 3/x + 1. இப்ப நாம xக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்? -3 கொடுக்கணும். அப்ப xக்கு -3 கொடுத்தீங்கன்னா -6 + 3/-3 + 1 = என்ன வரும்? -3/2. xக்கு வேல்யூ எவ்வளவு? -3/-2. -3/-2. அப்போ 3/2. அப்ப a யோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. a வந்து -1, சரி, a வந்து 1/2, b வந்து எவ்வளவு? 3/2. சரியா? b வந்து 3/2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஈஸியா ஷார்ட்டா பார்த்த உடனே என்ன செய்திடலாம்? ஆன்சரை போட்டுடலாம். சரியா? இப்ப அடுத்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்படி பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சிரும்? ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு தெரிஞ்சிரும். அப்ப நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸை நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரியா? இப்ப பாருங்க 3x + 1/x + 1 × x - 2.
சரியா? அப்ப இது என்னது? a by x plus 1 plus b by x minus 2. அப்போ first x plus 1 equal to 0 na x equal to எவ்வளவு? minus 1. அப்ப a யோட வேல்யூ என்ன வரும்? அதை x plus 1 மட்டும் மறைச்சுக்கோங்க. அப்ப 3 into minus 1 plus 1 by minus 1 minus 2. அப்ப minus 3 plus 1 minus 2 கீழ minus 3 equal to எவ்வளவு? 2 by 3. அடுத்தது x minus 2 is equal to 0 அப்படின்னா x is equal to 2. அப்ப b is equal to நம்மளுக்கு என்ன வரும்? x க்கு என்ன வேல்யூ போடணும்? இந்த x minus 2 மட்டும் மறைச்சுக்கோங்க, மீதி உள்ளதுக்கு போடணும். அப்ப 3 into 2 plus 1 by 2 plus 1. அப்ப 6 plus 1 7 by 3. 7 by 3. அப்ப a யோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. இங்க a யோட வேல்யூ வந்து 2 by 3. 2 by 3 into x plus 1. b யோட வேல்யூ என்னது? 7 by 3 into x minus 2. சரிதானா? இவ்வளவு ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளத்தை வித்தின் 30 செகண்ட்ஸ்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? போட முடியும். இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டைம் கன்சம்ஷன் வந்து இன்னும் குறையும். சரியா? இப்போ 5 கடைசி ப்ராப்ளம். 5 by x plus 2 into x plus 3 equal to a by x plus 2 plus b by x plus 3. சரியா? அப்ப x plus 2 is equal to 0 na x is equal to minus 2 போட்டிங்கன்னா a யோட வேல்யூ என்ன வரும்? x plus 3 is equal to 0 அப்படின்னா போட்டா x is equal to minus 3 அப்படின்னா b யோட என்ன வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரிதானா? தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணுங்க. நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. 1 ஜூலை 2025 அன்னைக்கு ஐஐடி ஜாம்னா என்ன, அதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஐஐடி ஜாம்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு, ஐஐடி ஜாம்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய ஷார்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐஐடி ஜாம் டுகெதர் வித் கேட் ரெண்டும் சேர்த்து கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அது போக CUET PG அதுக்கும் கிளாஸஸ் இருக்குது. CUET PG ஆல்மோஸ்ட் இந்த 3 எக்ஸாமுக்குமே ஒரு 85% ஆஃப் த சிலபஸ் வந்து காமனாக இருக்கும். அதனால் அந்த காமன் சிலபஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக இந்த 3 எக்ஸாமுமே நீங்கள் என்ன செய்திடலாம், ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் ஆகிடலாம். என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இது எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி என்னுடைய சக்ஸஸ் ரேட் இருந்தது, என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.